நோயின்றி வாழணும், ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறதான் எல்லாரோட ஆசையும். ஒரு சிலர் உடற்பயிற்சி செய்வாங்க, ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிருவாங்க. இருந்தாலும் அவங்களுடைய உடல்நிலை பாதிக்கப்படும். எந்த தீய பழக்கம் இல்லாதவங்க கூட ஒரு சிலருக்கு உடல்நிலை பாதிக்கப்படும். அந்த மாதிரி உடல்நிலை பாதிக்கப்படுறதுக்கு என்ன காரணம்? இலகுவா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, நோயின்றி வாழணும்னா யாரையும், அதாவது யார் மனதையும் நோகடிக்காமல் வாழணும். அப்படிங்கிறத மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டீங்கனாலே, எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம நீங்க ஆரோக்கியமா இருக்கலாம். பல நோய்களுக்கு காரணமே கர்ம வினை தான் காரணம். இந்த கர்ம வினையால தான் நெறைய பேரு நோய்வாய்ப்படுறாங்க. பெரியவங்க பேச்சு வழக்குல ஒரு வார்த்தைய சொல்லுவாங்க. அதாவது யார் வாயிலையும் விழக்கூடாது, யார் வயித்தெரிச்சலையும் கொட்டிக்காதீங்க அப்படின்னு பேச்சு வழக்குல பெரியவங்க சொல்றத கேட்டிருக்கலாம் நீங்க. அந்த மாதிரி மனசு கஷ்டப்பட்டு யாராவது ஒருத்தர்